நிற்குது. அப்போ மனிதன் என்பவன் குறைபிரசவத்தோடு பிறந்தவன் என்ற கண்டுபிடிப்பையும் இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவன் ஓமோ எரெக்டஸாக வந்ததுனால். ஆனால் ஓமோ எரெக்டஸாக வந்ததுனால் கீழே இருக்கும்போது நாம் ஆடு மாடுகள் போல 4 காலில் இருந்தால் நம் இந்த குரல் இது இருக்குது இல்லையா, அது வளர்ந்துருக்காது. மேன் தான் சொல்ல தெரியும், வேற எந்த வார்த்தையும் அங்கேருந்து வராது. மாடு மாதிரி தான் நம்ம இருந்திருக்கோம். மாடு ஏதாவது பேசுதா, வார்த்தைகள் பேசுதா? இல்லை. அப்படியே எழுந்து நிற்கும் போது தான் இந்த குரல் வலை நன்றாக நிமிர்ந்து நிற்கிறது. அந்த நிமிர்ந்து நிற்கும் பொழுதுதான் நமக்கு பல வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த தன்மைகள் வருது. நிமிர்ந்து நிற்கும் போதுதான் நமக்கு பல வார்த்தைகள் அவள இருந்து மாடுலேஷன் பண்ணி எல்லாம் பேசும்போது நாக்கெல்லாம் மடங்கி மடங்கி பேசுற அந்த தகவமைப்புகள் வருது. அதே போல இந்த மாடுலேஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கிற இந்த சமயத்து இந்த மாடுலேஷன் எல்லாம் கிட்டத்தட்ட ஹோமோ எரெக்டஸ் ஆகின பின்னாடி மனிதனுக்கு அந்த பேச்சு ஒலி எழுப்பக்கூடிய அந்த திறமை வருகிறது. அப்பொழுதுதான் ஆப்பிரிக்காவிலிருந்து ஹோமோசேப்பியன் என்ற ஒரு இனம் தோன்றி ஏமன் கடல் வழியாக ஆப்பிரிக்கா கரையோரமாகவே அப்படியே இந்தியாவுக்கு அரேபியா மற்றும் அப்படியே இந்தியா வழியாக இங்கிருந்து ஆஸ்திரேலியா வெளியும் செல்லக்கூடிய ஒரு ஜெனட்டிக் இடப்பெயர்வு இப்போ அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பென்சர் வெல்ஸ், பிச்சப்பன் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இதை கண்டுபிடித்திருக்கிறார். அந்த ஹோமோசேப்பியன் வந்த உடனே ஹோமோ எரெக்டஸும் நியாண்டர்தலும் அழிந்து விட்டது அல்லது கலப்பினமாக மாறிவிட்டது. அதே போல இந்த ஹோமோசேப்பியன் வந்த உடனே நாம் எல்லாம் பேச ஆரம்பித்தோம், ஒலி எழுப்ப ஆரம்பித்தோம், ஒலி எழுப்பிக் கொண்டே இருந்தோம். ஒரு 12,000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஒளி மட்டும்தான் எழுப்பி கொண்டிருந்த நிலையில நம்மளுடைய ஜனத்தொகை பெருகி பெருகி செல்ல செல்ல நாம் இடப்பெயர்வுகளையும் ஆரம்பித்து பல அறிவுகளையும் பல இடங்களுக்கு சென்றால்தான் அறிவு வளர்ச்சி வரும். பல இடங்களுக்கு செல்ல செல்ல வாழ வாழ நமக்கு அறிவு வளர்ச்சியும் இந்த ஹோமோசேப்பியன் என்ற இனத்திற்கு ஏற்படுது. அப்படி ஏற்படுகின்ற அந்த சமயத்துல தான் மொழி உருவாகுது. மொழி உருவாகுது. அப்போ அந்த சவுண்டை எழுப்பிக்கிட்டே இருக்கிறவங்க விதவிதமான சவுண்டை எழுப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சிலர் தன்னுடைய எண்ணங்களை படங்களாக வரைஞ்சி வைக்கிறாங்க. ஒரு சிலர் வேற வேற படங்கள் எல்லாம் எழுதி வச்சு தன்னுடைய எக்ஸ்பிரஷனை காட்டுறாங்க. ஒரு சிலர் அதை அப்படியே மெதுவாக எழுத்துக்களாக மாற்றுறாங்க. எழுத்துக்கள் என்பது பல்வேறு வடிவங்களில் எழுத்துக்கள் வருது. படங்களின் வழியாக எழுத்துக்கள் வருது, ஒளியின் வழியாக எழுத்துக்களை உருவாக்குறாங்க, மற்ற வழிகளின் வழியாக எல்லாம் எழுத்துக்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். என்னும் பொழுது அந்த எழுத்துக்களும் அந்த மொழியும் உருவானதற்கான ஒரு முக்கிய இடமாக இந்த தமிழ்நாடு திகழ்கிறது என்பதுதான் நம்முடைய கண்டுபிடிப்பாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா இந்திய அளவுல பாத்தீங்கன்னா 1860களுக்கு பின்னாடி ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்பது உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உருவாக்கின உடனே இங்க இருக்கிற தொல்லியல் இடங்களை எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அகழ்வாராய்ச்சிகள் செய்யறாங்க. பல இடங்களில் ஏனோதானோ என்று செய்து கொண்டிருந்த பொழுது கர்சன் பிரபு இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக ஆகிறார். அப்பொழுது ஜான் மார்சல் என்பவரை 1902 இந்தியாவிற்கு அழைக்கிறார். 24 வயது கொண்ட ஜான் மார்சலை இந்தியாவிற்கு அழைக்கும் பொழுது அவர் பல இடங்களை அகழாய்வு செய்கிறார். பாடலிபுத்திரம், ஸ்ராவஸ்தி, புத்த புனித ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களை எல்லாம் அவர் இன்றைக்கு அவர் அகழாய்வுகள் செய்யும் பொழுது, ஏனென்றால் வேத காலத்திற்கு முந்தைய காலம் ஒரு காலம் இருந்திருக்க வேண்டும். அது புத்தனுடைய காலகட்டம் எப்பொழுது தோன்றியது, ஒரு நகர அமைப்பு தோன்றியது என்ற தேடல்களின் காரணமாக தான் அவர்கள் 1902 எடுத்துட்டு அந்த அகழ்வாராய்ச்சிகளை எல்லாம் செய்யறாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய இடங்கள்ல கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது தான் 1924 ஹாரப்பா, மொஹஞ்சதாரோ என்ற இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய இடம் அவங்களுக்கு தொல்லியல் மேடு கிடைக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷம் மொஹஞ்சதாரோவை ஆரம்ப காலகட்டத்தில் செய்கிறாங்க. 1924 அக்டோபர் மாதம் 24 ஆகஸ்ட் மாதம் 24 லண்டன்ல இருக்க இல்லஸ்ட்ரேட் வீக்லியில வேத காலத்திற்கு முந்தைய ஒரு நாகரிகம் இந்தியாவில் இருந்திருக்கிறது, அது
திராவிட இனமாக இருந்திருக்கலாம், திராவிட நாகரிகமாக இருந்திருக்கலாம் என்ற அனுமானத்தை ஜான் மார்ஷல் வந்து கொடுக்கிறார். ஏன் திராவிட நாகரிகமாக இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்றாருன்னா, ஆரியர்கள் எப்பொழுதுமே ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள், ஆடு மாடு மேய்த்து இடப்பெயர்ந்து கொண்டே இருந்தவர்கள். அப்படி இடப்பெயர்ந்து கொண்டே இருந்தவர்கள் ஆங்காங்கே இறந்து விட்டால் எடுத்து புதைத்து விடுவார்கள், எடுத்து எரித்து விடுவார்கள். இன்றைக்கு கூட குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இறந்து விட்டால் 2 மணி நேரத்துக்கு மேல வைக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள எடுத்து எரிச்சிடுவாங்க. நீங்க அது எந்த இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், 2 நாளைக்கு வச்சு எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு அதை எடுத்துட்டு போய் புதைச்சி அந்த இடத்துல சமாதி கட்டி அந்த இடத்துல என்னென்னவோ வந்து செஞ்சு அதை ஒரு கோயிலவே ஆக்கிடுவோம். அந்த மாதிரி புதைக்கின்ற பழக்கம் இருக்கின்றவர்கள், குறிப்பாக கிழக்கு மேற்காக வைத்து புதைக்கின்ற பழக்கம் உள்ளவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, மேற்கு புறம் தலையும் கிழக்கு புறம் காலும் வச்சு புதைக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா திராவிட இனத்து மக்கள் என்ற ஒரு கண்டுபிடிப்பு. இது திராவிட இனத்தை தான் சார்ந்தது மொஹஞ்சதாரோ என்பது எப்படி அவர் சொன்னார் என்றால், மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த புதைப்பிடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதைப்பிடங்களில் இது போன்ற இறந்தவர்களுடைய உடலை புதைத்திருக்கிறார்கள் என்ற கண்டுபிடிப்பின் மூலமாக அவர் இந்த முடிவுக்கு வந்து வர. இது இந்தியா முழுவதும் இருக்கிறது. கிட்டத்தட்ட சிந்து சமவெளி நாகரிகம் என்று அதற்கு பெயர் வைத்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 10,000 சைட்டுகள் வந்து இருக்குது, 10,000 தொல்லியல் மேடுகள் வந்து அங்க இருக்கு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுவரையும் வந்து நூற்றுக்கணக்கான அகழாய்வுகள், குறிப்பாக சிந்து சமவெளி பற்றி 200க்கும் மேற்பட்ட அகழாய்வுகளை வந்து செய்திருக்கிறார்கள் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்தியல் தொல்லியல் துறை. அதுல 46 ரிப்போர்ட் தான் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த 46 ரிப்போர்ட்லையும் 9 ரிப்போர்ட் தமிழ்நாட்டை சேர்ந்தது. மீதி ரிப்போர்ட்டை வச்சுதான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றத வந்து எழுதியிருக்காங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், வரலாற்று ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்னா, அந்த 46 ரிப்போர்ட்ல 8-9 ரிப்போர்ட் வந்து தமிழ்நாடு போயிடுது, 35 ரிப்போர்ட்னு வச்சுங்க. அந்த 35 ரிப்போர்ட்ல 34 ரிப்போர்ட் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய ரிப்போர்ட்னு சொல்லி சிந்து சமவெளி நாகரிகம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க கடந்த 100 ஆண்டுகளாக. ஒரு வருடத்திற்கு முன்னால் ஒருத்தருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கணும்ட்டு ஒரு ஏஎஸ்ஐ ஆபீசர் வந்து என்ன பண்றாருன்னா, தனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணுன்றதுக்காக அந்த சிந்து இமேஜினரி ரிவர் அப்படின்னு சொல்ற சிந்து சரஸ்வதி ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி ரிவர், அது ஒரு கற்பனையான ரிவரை ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு, ஒரு இடத்துல எப்பவுமே தொல்லியல் மேடு வந்து இருக்கும், அந்த தொல்லியல் மேல தோண்டும் பொழுது அவரு வந்து உள்ள தோண்டிட்ட போயிட்டு இதுதான் சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம் நாட்டினுடைய பிரதமர் வரையும் சென்று சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று பெயரை மாற்றி வைக்கிறார். 100 ஆண்டு காலமாக 200 சைட்டை வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணி, 200 சைட்டுக்கு மேல எக்ஸ்கவேஷன் பண்ணி 36 ரிப்போர்ட்ல 35 ரிப்போர்ட்ல சிந்து சமவெளி நாகரிகம்னு அவங்களே அறிக்கை கொடுத்து, ஏஎஸ்ஐ அறிக்கை கொடுத்து, இதே ஏஎஸ்ல ப்ரொமோஷனுக்காக ஒருத்தர் வந்து அந்த அகழாய்வுகளை வந்து செய்து, அந்த அகழாய்வுகள் ஒரே ஒருத்தர் அந்த ரிப்போர்ட் கொடுத்த உடனே இந்தியா முழுக்க வந்து இனிமேல் சிந்துவெளி நாகரிகம் அல்ல, ஏன்னா சிந்துவெளி நாகரிகம்னா அது திராவிட நாகரிகம்னு சொல்லணும், சிந்துவெளி நாகரிகம் அல்ல, அது வந்து சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு அதுக்கு வந்து பேரை மாத்துறாங்கன்னா, இந்தியாவினுடைய வரலாற்றை எந்த அளவுக்கு வந்து திரித்து எழுதுவதற்கு முற்படுகிறார்கள் என்ற செயலை நீங்க வந்து பார்க்கணும். வரலாற்று மாணவர்கள் இதையெல்லாம் வந்து நீங்க தான் எதிர்காலத்துல வரலாற்றை உருவாக்கப் போகிறவர்களாக இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 60 வருஷம், இன்னும் 80-90 வருஷம் உயிர் வாழ போறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான வரலாறை கற்பித்தால் என்ன செய்வது என்று நீங்கள் தான் பார்க்க வேண்டும். நாங்களாம் 30-40 வருஷம் தான் இருப்போம், ஏன்னா எங்களுக்கு வயசாயிடுச்சு. சரிங்களா? அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டில் என்ன ஒரு நல் வாய்ப்பாக வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஆதிச்சநல்லூரை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆதிச்சநல்லூர் ஏற்கனவே ஜோஹர் வந்து ஆய்வு செய்தார் அப்படின்னு வந்து சொன்னோம். 1860களில் ஜோஹரை கார்டுவெல்ல வச்சு அவர் ஆய்வு செஞ்சு அவர் எடுத்துட்டு போயிட்டார். 1902வது வருஷம் மறு ரீவ்ஸ் அப்படின்ற அலெக்சாண்டர் ரியா அப்படின்றவர் வந்து இன்னொரு ஆய்வுகள் வந்து செய்யறாரு. செஞ்சுட்டு அவர் வந்து இன்னையிலேருந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாகரிகம் காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு அவர் வந்து சொல்றார். அதுக்கு பின்னாடி இப்போ 2000வது வருஷத்துக்கு பின்னாடி
மத்திய அரசாங்கம், இது ஒன்றிய அரசாங்கம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, திருப்பம் ஆதிச்சநல்லூரை எடுக்கிறாங்க. ஏன்னா ஆதிச்சநல்லூர்ல உண்மையாக ஆய்வுகள் செய்தா, இன்னையிலிருந்து உண்மையான கார்பன் டேட்டிங் வந்து பண்ணா அது ஒரு பொக்கிஷம். நான் போய் பார்த்துருக்கேன். 114 ஏக்கராவில் எப்படி கட்டியிருக்காங்க, எப்படி வந்து புதைச்சிருக்காங்க தெரியுங்களா? நம்ம எப்பவுமே தமிழர்கள் 6 அடியில தான் வந்து புதைப்போம். 6 அடி குழி நோண்டி புதைப்போம். 6 அடியில நல்ல பளபளப்பான பானையில வந்து போட்டு புதைச்சிருக்காங்க. 2வது அடுக்கு பானையில கொஞ்சம் அந்த பளபளப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. 3வது வந்து சொரசொரப்பா இருக்கிற பானைகள்ல பெரிய பானைகள். 3 அடுக்குல வந்து புதைச்சிருக்காங்க. உலகத்திலேயே எந்த இடத்துலயும் அந்த மாதிரியான ஒரு புதைப்பு முறை வந்து ஆதிச்சநல்லூர் மாதிரி வந்து இல்லை. அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தமிழ்நாடு முழுக்க கூட வந்து நிறைய அகழ்வாய்வுகள் 160 இடங்கள்ல அகழ்வாய்வுகள் செஞ்சிருக்காங்க. ஆனா ஆதிச்சநல்லூர்ல மட்டும் ஸ்பெசிபிக்கா ஒரு தனித்துவமான பொருட்கள் வந்து அங்க கிடைத்துட்டு இருக்குது. அங்க கிடைக்கின்ற பொருட்கள் வேற எங்கும் கிடைக்கல அப்படின்றாங்க. ஏன்னா அந்த டான்சிங் கேல் எல்லாம் வந்து சொல்லுவீங்க ஆரப்ப மோஞ்சதராவல், அந்த டான்சிங் கேலனுடைய ரெப்ளிகாவெல்லாம் அங்க கிடைச்சிருக்கு. எவ்வளவோ பொருட்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைத்தது மாதிரியே அங்க கிடைக்குது. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் என்றது இன்னிலிருந்து 5500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா, இவன் 3000 வருஷத்துல தான் முன்னாடின்னு தான் சொல்றான். வரலாற்றை அழிக்கிறார்கள். என்னன்னா சத்தியமூர்த்தி என்பவரை வைத்துக்கொண்டு அகழாய்வு செஞ்சாங்க. அப்படி அகழாய்வுகள் வந்து செய்யும் பொழுது அதை ரிப்போர்ட் அவர் தானே எழுதணும். ஆனா அவர் எழுத விடாம பண்ணிடுறாங்க. பின்னாடி ஒருத்தர் வந்து சத்யபாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராங்க. அவங்கள வச்சு அந்த ரிப்போர்ட்டை எழுதுறாங்க. அதை நாசப்படுத்துறாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து நாசப்படுத்துறாங்க. 100 பக்கத்துல எடுத்து எழுதி அந்த ரிப்போர்ட்டை வந்து இன்னைக்கு போன உடனே கோர்ட்ல வந்து கேட்ட உடனே போயிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எதுவும் எந்த கேள்வியும் கேட்கல. ஏன்னா நாசப்படுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, அதனால கேள்வி கேட்கல. இன்னொரு விஷயம், மகாராஷ்டிராவில் தோலவரா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அதை ஒருத்தர் ஆய்வு செஞ்சார். ஏஎஸ்ஐனுடைய இன்றைய ஆய்வு முறைகளை வந்து நம்ம வந்து பார்க்கணும். தோரவிழாவில் ஆய்வு செஞ்சவர் ஒருத்தர். ஆனா அந்த ரிப்போர்ட்டை 15 பேர்கிட்ட கொடுத்து எழுதுறாங்க ஒன்றிய அரசாங்கம். ஏன்னா அது திராவிட நாகரிகம் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக வந்து இருக்கிறது. ஏன்னா இந்தியா முழுக்க திராவிடர்கள் இருக்காங்க. 64% ஜெனட்டிக் கோடு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஜெனட்டிக் கோட்ல திராவிட இனத்தை சார்ந்த ஜெனட்டிக் கோடு இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் திராவிட இனத்தின் மற்ற ஜெனட்டிக் கோடெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80% ஜெனட்டிக் கோடு வந்து திராவிட ஜெனட்டிக் கோடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் தமிழ்நாடு அரசாங்கம் 1961 வருஷம் தமிழ்நாடு தொல்லியல் துறையை வந்து உருவாக்குறாங்க. இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறையை வந்து உருவாக்கின பின்னாடி காவிரிப்பட்டினம் முதற்கொண்டு பல அகழாய்வுகளை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறையானது 38 இடங்கள் வந்து அகழாய்வு செஞ்சுட்டு இருக்காங்கன்னா 36 ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் வந்து நடந்தது. 2013, 14, 14, 15, 15, 16 இந்த 3 வருஷங்கள்ல ஃபர்ஸ்ட்ல சர்வே வந்து எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து அனுப்பிச்சாங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த தொல்லியல் அகழாய்வு துறை என்பது 5 ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. 5 மண்டல ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் தான் இருக்கு, சவுத் இந்தியாவில் ஒன்று கூட இல்லை. 2002, 2003 வருஷங்கள்ல தான் மைசூர்ல தென்னிந்தியாவில் இருக்கிற 4 மாநிலங்கள்லையும் நீங்க அகழாய்வுகளை செய்யுங்க, தொல்லியல் இடங்களை அகழாய்வுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போடும் பொழுது அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்த ஆபீசரு ஆந்திரா ஆபீசரு. அவங்க போய் ஆந்திராவில் ஒரு அகழாய்வு வந்து செஞ்சார். சங்கனக்கல்லுன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து செஞ்சாங்க அவங்க. அப்படி அவங்க செஞ்சுட்டு அதுக்கு முன்னாடி அமர்நாத் ராமகிருஷ்ணா அப்படின்றவர் வந்து அந்த சூப்பரிண்டெண்டிங் ஆர்கியாலஜிஸ்டா வந்து அவர் வராரு. வந்த பின்னாடி அவரை வந்து அகழாய்வுகள் வந்து அவர் ஹெட்டா வந்த உடனே அவர் மதுரையை வந்து சேர்ந்தவர், பழனியில படித்தவர், ஒரு பேராசிரியர்களுக்கு மகனாக பிறந்தவர். 2 பேராசிரியர், அப்பாவும் பேராசிரியர் அம்மாவும் பேராசிரியருக்கு மகனாக பிறந்தவர். அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய இந்த தொல்லியல் இடங்களை வந்து ஒரு நகர நாகரிகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி எல்லாம் அறப்பழங்குடி நாகரிகம் தான் தமிழ்நாடு நாகரிகம் அப்படின்னு சொல்லி குடிசை கட்டிட்டு வாழ்ந்தவங்க தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வந்து எப்படி இது தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைகை நதிக்கரை முழுவதும் அவர் வந்து ஆய்வுகள் செய்யும் பொழுது 290 சைட்டுகளை வந்து 93 சைட்டுகளை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுல ஒரு இடத்துல
அவர் வந்து கீழடி அப்படின்ற ஒரு இடத்துல தோன்றாரு. உலகமே அதிர்ந்து போகின்ற அளவுக்கு, உலகமே ஆச்சரியப்படத்தக்க வகையில கட்டிடங்கள் வந்து அங்க வந்து கிடைக்குது. எப்படி ஆரப்பா மொஹஞ்சதாரோவில் கட்டிடங்கள் கிடைச்சதோ அதே போல கட்டிடங்கள் வந்து கிடைக்குது. நம்ம கூட வந்து சங்க இலக்கியங்கள்ல சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம், அல்லங்காடி அதெல்லாம் படிப்போம். கட்டிடங்கள்லாம் வந்து இருந்தது, கடைகள்லாம் இருந்தது அப்படின்னு படிப்போம். அந்த கடைகள்லாம் எங்க போச்சு, அந்த தொல்லியல் இடங்கள்லாம் எங்க போச்சு அப்படின்ற கேள்விகள் எல்லோரும் மத்தியும், அறிஞர்கள் மத்தியிலும் வந்து இருந்தது. அப்படி இருக்கிற போதுதான் இந்த கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடித்த உடனே கட்டடங்கள் கண்டுபிடித்த உடனே இது மத்திய அரசாங்கத்திற்கு இந்த செய்தி போகுது. ஏன்னா அவர் மத்திய அரசாங்கத்துல தான் வேலை செய்யறார். இந்த மாதிரி இவர் கண்டுபிடிச்சு நகர நாகரிகம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொன்னா இந்தியாவினுடைய வரலாற்றை திரும்பவும் மாற்றி எழுத வேண்டி வரும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவர் அசாமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. கோர்ட்ல கேஸை போட்டு நீங்க வந்து ரிப்போர்ட்டை வந்து எழுத விடணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜிங்லாம் சொல்லும் பொழுது 2016 இருந்து 2021 வரையிலும் அவரை வந்து இங்க விடுறதே இல்லை. கோர்ட்ல போராடி 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 கடைசியில 2021 இப்போது இருக்கிற அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் இங்க கொண்டு வராங்க, ரிப்போர்ட்டை எழுதுறார். அப்படி கூடவே இருந்த அந்த காலகட்டத்தில் அதுல எவ்வளோ அற்புதமான விஷயங்கள், கண்டுபிடிப்புகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்ற தெரிஞ்சவர்கள் என்ற முறையில இந்த 982 பக்க அறிக்கையை வந்து அவர் வந்து சமர்ப்பிக்கிறார். கோர்ட்லேயே வந்து என்ன சொல்றாங்கன்னா 10 மாசத்துல வந்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு ஏஎஸ்ஐ வந்து சொல்லிட்டு வருது. வந்த உடனே வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தம், இதுவரையும் ஏஎஸ்ஐனுடைய சரித்திரத்திலே, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ற இந்திய தொல்லியல் துறையினுடைய சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு வெட்டிங் கொடுக்குறாங்க. வெட்டியில கேள்வி கேட்குறாங்க. அது சுத்தமான மோசமான கேள்வி. 2 விஷயத்தை தான் அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் செய்த இந்த கால கணிப்பை வந்து நீங்க சங்கம் என்பது வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையிலும் வச்சிருக்கீங்க, அது தப்பு. நீங்க வந்து 6ஆம் நூற்றாண்டு வரையிலும் வச்சிருக்கீங்க, அது தப்பு. நீங்க 8ஆம் நூற்றாண்டு வரையிலும் வச்சிருக்கீங்க, அது தப்பு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, சங்க காலம் கிமு 3லேருந்து கிபி 3 வரையிலும் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்துக்குள்ள அந்த உங்களுடைய ஆய்வை எடுத்துட்டு வந்து வைங்கன்றாங்க, கண்டுபிடிச்சதை எடுத்துட்டு வந்து வைங்கன்றாங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மொழி, தமிழினுடைய தொன்மை. தமிழினுடைய தொன்மையை வந்து நீங்க கிமு 8ஆம் நூற்றாண்டுக்கு வந்து எடுத்துட்டு போறீங்க, அது தப்பு. சங்க இலக்கியங்கள்ல உங்களுக்கு வந்து வரலாற்று கூறுகள் வந்து இல்லை, அது வந்து ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படையா சொல்றாங்க. பத்திரிகைகள்ல அவ்வளவு செய்திகளும் வந்து வந்திருக்கு. இதெல்லாம் வெளிப்படையா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து நான் எதையும் திருத்தி கொடுக்க மாட்டேன், நீங்க பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டே இருக்கும்பொழுது 10 மாசத்துல ரிலீஸ் பண்ணோம், அதுவும் பண்ணல. கோர்ட் ஆர்டர்ல திரும்பவும் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 114 பக்க அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க. 114 பக்க அறிக்கையில ஒவ்வொரு சாப்டரையும் எடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல போட்டு அவங்க கேள்விகளை வந்து கிரியேட் பண்ணி ஒரு 5 ஆஃபீஸர்கிட்ட வந்து வாங்குறாங்க, கையெழுத்து வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 5 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கிறாங்க. இதுவும் ஏஎஸ்ஐனுடைய சரித்திரத்துல வந்து இந்த குழு அமைச்சதே வந்து கிடையாது. பத்திரிகைகள் வந்து செய்தி பிரகாரம் அந்த 5 ஆஃபீஸர் வந்து யாருன்னா, பிரியங்க் குப்தா, கரிமா கௌசிக், எம்சேகர் ஏ நாயக், அரவாழி, நந்தினி பட்டாச்சாரியா சாஹூ, இவங்களை எல்லாரும் கையெழுத்து போட சொல்றாங்க. இதுல கையெழுத்து போட்டவங்க வந்து பிரியங்க் குப்தா, கரிமா கௌசிக், அரவாழி, நந்தினி பட்டாச்சாரியா சாஹூ வந்து போடுறாங்க. அதில் ஒரு டைரக்டர் லெவலில் இருக்கிற எம்சேகர் ஏ நாயக் அப்படின்றவர் வந்து கையெழுத்து போடல. நாங்கள் என்ன கேட்குறோன்னு சொன்னால், கையெழுத்து போடாதவர் கீழடி ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிறாரா இல்லையா? ஒரு கமிட்டி நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தரும் சஜஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த சஜஷனை எங்களுக்கு கொடுங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஏற்றுக்கலன்னா அந்த கமிட்டியில் வந்து ஒருமித்த கோர்வுகள் இல்லை, அப்படிதானே அர்த்தம் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். அதே போல் நீங்கள் வந்து இதில் வந்து சொல்லும்போது திரும்ப 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 சொல்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சங்க இலக்கியங்கள் காலத்தை நீட்டிக்கிறீர்கள். இதே மாதிரி மிரட்டினாங்க, 2 தடவை மிரட்டினாங்க. 2 அதிகாரிகளை வந்து இதுக்கு முன்னாடி மிரட்டி ஒருத்தருக்கு பரிசு கொடுத்தாங்க, ஒருத்தருக்கு வந்து அவர் பயந்து வந்து வேற இடத்துல வேலைக்கு போயிட்டார். அவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வேற இடத்துல அந்த துறையை விட்டு வேற இடத்துல வேலைக்கு போயிட்டார். அது என்ன அப்படின்னா,
ஒன்று வந்து ஒருத்தர் வந்து யாருன்னு சொன்னால் நாகசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வந்து தமிழ்நாடு ஆர்கியாலஜி, தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு அவர் வந்து ஆஃபீஸராக இருக்கார். அவர் வந்து கொற்கையினுடைய துறைமுகம் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, 8ஆம் 9ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தது அப்படின்னு ஒரு கார்பனை எடுத்து அந்த கார்பன் மூலமாக அவர் வந்து சொல்றார். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப பாராட்டுது, நம்ம காலம் வந்து பின்னோக்கி செல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுது. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசாங்கம் கூப்பிட்டு உனக்கு வந்து பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்குறேன், நீ வந்து அந்த காலத்தை மாற்றுன்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையும் தான் சங்க காலம். நான் வந்து ஒரே ஒரு கார்பனாக எடுத்து தான் கொற்கையில் பண்ணேன். ஒரே கார்பனை வச்சுலாம் கார்பன் டேட்டிங்கை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதினாரு. உடனே அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்துட்டாங்க. இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால், இன்னொரு ஆஃபீஸர் இன்ஸ்கிரிப்ஷனில் தமிழி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. உயிரெழுத்துக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 8 எழுத்துக்கள் தான் பேசிக் லெட்டர்ஸ். அதில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், மாங்குளம் இன்ஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், மாங்குளம் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கிமு 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறார் அவர். அந்த காலகட்டத்தை சேர்ந்தது. இந்த எழுத்து வடிவங்களை பார்க்கும்போது இதற்கு தமிழி அப்படின்னு பேர் வைக்கலாம், பிராமி அப்படின்ற பேர் வச்சுட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கதை ஒரு பெரிய கதை. உடனே வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கிளர்க்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏஎஸ்ஐல இருக்கிற ஒரு கிளர்க்கு, அவங்க வந்து அந்த பேர் அந்த அந்த 5ஆம் நூற்றாண்டுன்றதை மட்டும் ஒரு பேனாவில் இப்படி போட்டு 3ன்னு போட்டு அந்த அறிக்கையை வந்து வச்சிருக்காங்க. இன்றைக்கும் போய் பாருங்க, இன்றைக்கும் போய் ஆர்டிஐயில் போட்டு பாருங்க, வேணா ஆதாரம் கொடுக்குறோம். ஒரு கிளர்க்கு வந்து அந்த விஷயத்தை வந்து மாற்றிருக்கு. நம்முடைய காலத்தை, தமிழர்களுடைய திராவிடர்களுடைய காலத்தை ஒரு கிளர்க்கு தான் நிரூபிக்கிறாங்க. தமிழர்களுடைய காலத்தை ஒரு டிரான்ஸ்ஃபருக்கும் 2-3 தடவை ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போனாலும் நம்முடைய காலத்தையும் நம்முடைய தொன்மையையும் வந்து அடகு வைக்கக்கூடிய ஆஃபீஸர்கள் வந்து இன்னைக்கு இருக்காங்க. அடகு வைக்கக்கூடிய ஆஃபீஸர்கள், மாற்றக்கூடிய ஆஃபீஸர்கள் வந்து இன்னைக்கு வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் வந்து வரலாறு படிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்றேன், காலம், இந்த பக்கம் மொழி. காலம் என்பதற்கு ஏஐசில இந்த 114 பக்க அறிக்கையில் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீ 28 சாம்பிளை எடுத்து கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்க, அது பத்தாது, நீ கண்டாமினேஷன் ஆச்சுன்னு சொல்லியிருக்கிறிய 68 சாம்பிள்ஸும் எடுத்து நீ திரும்ப கால கணிப்பை வந்து செய்யி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை வந்து கேட்டுக்கொள்கிறேன். நிறம் மாற்றப்பட்ட, ஆர்எஸ்எஸ் மயமாக்கப்பட்ட அந்த அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு வரலாற்று ஆசிரியராக, தமிழ்நாட்டினுடைய வரலாற்று ஆசிரியராக, தமிழ்நாட்டில் இருக்கிற வரலாற்று மாணவர்களுக்கு எதிரே நின்று கொண்டு நான் வந்து இந்த கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் யார்? எங்கள் காலத்தை மாற்ற உங்களுக்கு என்ன வேலை? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் என்பது ப்ரிசர்வேஷனும் ப்ரொடெக்ஷனும் தான். நீங்க பாதுகாத்து வைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பாதுகாத்து வைக்காமல் மாற்ற நினைக்கிறீர்களே, இதுக்கு முன்னாடி அது மாதிரி செஞ்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அதை மாதிரி செய்யறீங்க? தமிழ்நாட்டினுடைய அகழாய்வுகளில் மட்டும் ஏன் அதை செய்யறீங்க? இது காலத்துல வந்து இங்கிருந்து பீட்டா அனலைசிஸ்க்கு வந்து அனுப்புறாங்க. அங்க பீட்டா அனலைஸ்ல அருமையான கால கணிப்புகள் வந்து வருது. அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு வந்த கால கணிப்புகள் 8ஆம் நூற்றாண்டு வரையும். ஆனா இதுக்கு அடுத்து வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணா 2 வருஷம் தான் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் அளவில் வந்து அகழாய்வு செஞ்சாரு. அதுக்கு முன்னாடி 11 அகழாய்வுகளை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதே கீழடியில் செஞ்சுட்டு இருக்கு. இன்னும் நிறைய கட்டிட பகுதிகளை கண்டுபிடிச்சிருக்கு, இன்னும் தொல்லியல் பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கு. அவங்களுக்கு கிடைத்த கார்பன் டேட்டிங் தமிழி எழுத்துக்களுடைய காலகட்டம் 10ஆம் நூற்றாண்டுன்னு வருது. இன்னும் வெளியிடாம இருக்காங்க. அப்படி என்றால் கீழடியே வந்து கிமு 15ஆம் நூற்றாண்டு வந்து போகும். 3500 வருடங்களுக்கு முன்னால் அப்படின்றது வந்து போகும். இன்னும் 100 ஏக்கர் இருக்கு. மாணவர்களாக உங்களுக்கு வந்து சொல்றேன், கீழடி என்பது 100 ஏக்கர் பகுதியை சேர்ந்தது. அதுல 2 ஏக்கராவை தான் தோண்டியிருக்காங்க. மொஹஞ்சதாரோவை எடுத்து நீங்க எவ்வளவு தோண்டிங்க? எல்லாத்தையும் தோண்டிட்டீங்க. அப்பதான் உங்களுக்கு முழுமையான ஹிஸ்டரி கிடைச்சது.
2 வருஷம் தோண்டி, ஒரே ஒரு ஏக்கராவை தோண்டி, 100 பகுதியை தோண்டி, இவ்வளோ வந்து பயப்படுறீங்களே, இவ்வளோ வந்து நீங்க வந்து எங்கள் மீது தாக்குதல்கள் வந்து தொடுக்கிறீங்களே, ஏன் தொடுக்கிறீங்க? உங்களுடைய நிலை எங்களுக்கு புரிகிறது. நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும். 3500 வருஷமாக நம் வரலாற்றை அழித்து கொண்டே வந்தவர்கள். நமக்கென்று சிந்து சமவெளி நாகரிகத்தில் எழுத்துக்கள் இருந்தது. ஆடு மாடு மேய்த்து கொண்டு வந்தவர்கள் இங்க இருக்கிற எல்லா கல்வியையும் அழிச்சு நம்ம வந்து பிடிச்சாங்க. கல்வியே கற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எழுத்துக்களே எழுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் வந்து நம்முடைய இந்தியா முழுக்க எழுத்துக்களே இல்லாமல் எங்கேயுமே இல்லை, எழுத்துக்களே இல்லை. அதுக்கு பின்னாடி அவர்கள் வந்து சமஸ்கிருதம் உருவாக்குறாங்க. அந்த 1000 ஆண்டு காலத்துல வந்து தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, பானையில் எழுதி வச்சுட்டு வந்தாங்க. கல்வெட்டுக்களாக இல்லாமல் எழுத்துக்களை வந்து சாதாரண மனிதன் வந்து அதை பாதுகாத்து வைத்திருந்தான். சாதாரண மனிதன் தான் தமிழை இன்றைக்கும் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்காங்க. நீங்க தேவையில்லை எங்களுக்கு. நீங்க வந்து எங்களை வெளிநாடெல்லாம் போய் புகழ்ந்தெல்லாம் பாட தேவையில்லை. பாருங்க, எல்லாம் இருக்காங்க. தமிழை பாதுகாக்க இவ்வளவு போதும். அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஏன் இது மாதிரி நம்ம மொழியை சிதைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் இருக்கு. உலக அளவில் மொழி தோன்றியது ஒரு படத்தின் அடிப்படையில் மொழி தோன்றி இருக்கிறது. கணக்குல கணக்கின் வழியாக, கணக்கு 1 2 3 எழுதுறாங்க இல்லையா, அந்த குறியீடுகளின் வழியாக வந்து மொழி தோன்றி இருக்கிறது. அதே போல மற்ற பல்வேறு வகைகளில் வந்து மொழி தோன்றி இருக்கிறது. அகரமுதலி முதலில் கிரேக்க மொழியில் வந்து தோன்றியது. அகரமுதலி மட்டும் நல்லா இருக்கும். ஒரு சிலதுல வந்து குறியீடுகள் மட்டும் நல்லா இருக்கும். ஒரு சிலர்ல வந்து எண்ணிக்கை மட்டும் வந்து பார்க்க முடியும். ஆனா தமிழ் மொழின்றது வந்து மொழி வகைப்பாட்டியல்ல வந்து இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதற்கு வந்து அழகிடு, அபுகிடா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அபுகிடா அப்படின்னு வந்து என்ன அப்படின்னா, ஒரு சில மொழிகளில் உயிரெழுத்துக்கள் மட்டும் இருக்கும், ஒரு சில மொழிகளில் மெய்யெழுத்துக்கள் மட்டும் இருக்கும், ஒரு சில மொழிகளில் கணக்கியலை கணக்கிடக்கூடிய எழுத்துக்கள் மட்டும் இருக்கும். ஆனால் தமிழில் மட்டும்தான் வந்து இந்த அபுகிடா என்ற ஒரு செய்தி வந்து இருக்கிறது. இது உலகத்திலேயே 2 மொழிக்கு தான் வந்து இருக்குது. ஒன்று வந்து எத்தியோப்பியாவில் இருக்கிற ஒரு மொழி, இன்னொன்று வந்து கனடாவில் பேசக்கூடிய பழங்குடி மொழி. இந்த 2க்கு தான் வந்து இந்த அபிகிடு அப்படின்னு சொல்லிட்டு வகைப்பாட்டியலில் வந்து வச்சிருக்காங்க. இந்த அபிகிடு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து ஒரு எழுத்து உருவாவது. இக் பிளஸ் ஆ கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இக் என்பது மெய்யெழுத்து, ஆ என்பது உயிரெழுத்து. மெய்யெழுத்தும் உடம்பும் உயிரும் சேர்ந்து உருவாகின்ற எழுத்து தான் தமிழ் எழுத்து. உடம்பும் சேருது, உயிரும் சேருது, சேர்ந்து உடம்பு மெய் அப்படின்றது வந்து உடம்பு. இந்த மெய்யும் அதே போல உயிரெழுத்தும் சேர்ந்து உருவாகுவது தான் தமிழ் எழுத்து. இந்த தமிழ் எழுத்து கூட கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்து இன்றைய தேதி வெள்ளியும் ஒரு உயிரோட இருக்கிற ஒரு மொழி வந்து தமிழ் எழுத்து, தமிழ் மொழி. இதற்கு அவர்கள் சொந்தம் கொண்டாட பார்க்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்லிக் கொள்கிறார்கள் என்றால், அகத்தியர் தான் தமிழை கொடுத்தார்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அகத்தியர் தான் தமிழை வந்து உருவாக்குனாரு. அகத்தியருடைய சீடன் வந்து தொல்காப்பியர். அகத்தியர் இலக்கணத்தை தொல்காப்பியருக்கு சொல்லிக் கொடுத்து, அதே போல தொல்காப்பியர் தான் வந்து இலக்கணத்தை எழுதினாரு, தமிழை வந்து உருவாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. அகத்தியர் என்றவர் வந்து ஆயிரக்கணக்கான அகத்தியர் இருந்திருக்காங்க. அந்த அகத்தியர் வந்து அவனுடைய கதையை எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப மோசம். நமக்கு மொழியை வந்து உருவாக்கி கொடுத்தான்னு சொல்றேன் இல்லையா, அவனுக்கு கேவலமான கதையையும் உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் இளைஞர்களாகி அவங்களுக்கு வந்து சொல்லும்போது ரொம்ப மோசமான ஒரு, நீங்க வந்து நம்ம யாரு, நம்மளை ஏன் இப்படியெல்லாம் வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து நீங்க வந்து நினைப்பீங்க. அகத்தியரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதத்திலிருந்தே வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. பெரும்பற்றூர் புலியூர் நம்பியும் பரஞ்சோதி முனிவரும் அவங்கெல்லாம் அகத்தியரை பற்றி வாத ஊரடிகளும் அகத்தியரை பத்தி வந்து சொல்றாங்க. எல்லாம் வந்து இங்கதான் திருநெல்வேலியிலையும்
அந்த அந்த பகுதிகளை தான் வச்சுட்டு இந்த கதையெல்லாம் உருவாக்குறாங்க. மதுரையில வச்சுட்டு தான் அந்த கதையெல்லாம் உருவாக்குறாங்க. மதுரை தான் இதுக்கு வந்து சென்ட்ரு. அங்கதான் தமிழ், அங்க வச்சு அழிச்சா தமிழ்நாடு முழுக்க அழிஞ்சு போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அகத்தியன் என்பவன் யாருக்கு பிறந்தான் அப்படின்னா, பிரம்மனுக்கும் ஊர்வசிக்கும் பிறந்தான். ஊர்வசி வந்து யாருன்னு சொன்னா, அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா நாட்டிய நங்கை. பிரம்மனுக்கும் ஊர்வசிக்கும் பிறந்தவங்க. நம்ம யாருக்கு பிறந்தவங்க? தமிழ்ல யாருக்கு பிறந்தது? பிரம்மனுக்கும் ஊர்வசிக்கும் பிறந்தவர் வந்து அகத்தியர். அப்போ தமிழ் வந்து யாருக்கு தந்து வந்திருக்குது? நீங்க புரிஞ்சுங்க. கந்தர்வருக்கு ஊர்வசிக்கும் பிறந்தவர் வந்து அகத்தியர் அப்படின்னு இன்னொரு புராணம் சொல்லுது. இன்னொரு புராணம் வந்து வருணமித்திரருக்கும் ஊர்வசிக்கும் பிறந்தவங்க 2 பேரு, அகத்தியரும் வசிட்டரும். அப்போ அகத்தியர் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு வந்து இந்த மாதிரி இருக்கு. அகத்தியருக்கு உருவாக்கி கொடுத்த மொழி வந்து நம்ம மொழி, தமிழ் மொழி அப்படின்னு நம்மளை எவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க. வரலாற்று ரீதியாக எந்த கதையெல்லாம் கட்டி விட்டுருக்காங்கன்னு பாருங்க. இதற்கடுத்து நீங்க தொல்காப்பியரை வந்து அவங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க. எப்படி அவங்க தொல்காப்பியரை வந்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அகத்தியர் வந்து பாத்தீங்களா லோபமுத்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க வந்து எங்க வெளியூர் போயிடுறாங்க. போய் தொல்காப்பியரை போயிட்டு கூட்டின்னு வர சொல்றாரு. நீ போயிட்டு என் மனைவியை வந்து கூட்டிட்டு வா. அவர் தொல்காப்பியர் கேட்கிறாரு, உங்க மனைவியை வந்து எப்படி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன பண்ற, ஒரு கம்பை எடுத்துக்கோ, கம்பினுடைய இந்த முனியை வந்து நீ பிடிச்சிக்கோ, அந்த முனியை வந்து லோபமுத்திரையை பிடிச்சி வச்சு நீங்க கூட்டிட்டு வா அப்படின்றாங்க. அகத்தியர் எந்த இடத்துல இருந்து தமிழை நமக்கு கொடுத்துருக்காருன்னு நம்ம சொல்றோம்? பொதிகை மலையில. பொதிகை மலை எங்க இருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்துல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ லோபமுத்திரையை எங்கிருந்து கூட்டின்னு வரணும்னு சொல்றாரு? நீ வந்து போய் ஒரு கம்பல் இந்த பக்கம் வந்து தொல்காப்பியர் நீ பிடிச்சிக்கோ, அந்த பக்கம் அவ பிடிச்சிக்கிட்டோம், நீங்க வாங்கன்னு சொல்லும்போது மழை நிறைய வருது. வைகை ஆறு நிரம்பி போய் வலிஞ்சு ஓடுது. அப்போ வைகை ஆற்றுல இறங்கி வரும்பொழுது அந்த கம்பை வந்து என்ன பண்ணுது, அந்த கம்பை வந்து அந்த அம்மா விட்டுடுறாங்க. விட்டுட்ட உடனே அந்த அம்மா வந்து ஆற்றுல அடிச்சுட்டு போகுது. உடனே வந்து என்ன பண்றாரு, அதை விட நீளமான கம்பை விட்டு அந்த அம்மா வந்து அந்த கம்பு பிடிச்சி சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. இந்த கதையை வந்து நேரடியா வந்து அவர் நல்ல சிஷியன் இல்லை, சிஷியன்னா பொய் சொல்லக்கூடாது இல்லை, மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நம்ம அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க வந்து அவர்கிட்ட சொன்ன உடனே அகத்தியருக்கு கோபம் வந்தது. நீ வந்து அவளை அப்படியே விட்டுற வேண்டியது தானே, ஏன் கூட்டின்னு வந்த அப்படின்னு அவருக்கு சாபம்ன்றார். நீ வந்து சொர்க்கத்துக்கே போகக்கூடாது, நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சாபம்ன்றார். உடனே தொல்காப்பியர் என்ன பண்றாரு, அகத்தியருக்கு சாபம்ன்றார். அப்போ தொல்காப்பியர் இலக்கணம் உருவாக்கி கொடுத்தாருன்னு நம்ம கொண்டாடினா, அகத்தியரால் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாத சபிக்கப்பட்டவர் தான் நம்ம இலக்கணத்தை எழுதியிருக்காருன்ற ஒரு பாயிண்ட் வந்து வருது. அகத்தியர் என்பவர் வந்து எப்படிப்பட்ட பிறப்பு வந்து பிறந்தாருன்ற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து வருது. இப்படி எல்லாம் பிறந்தது தான் தமிழ்னு சொல்லிட்டு இதை தான் நீங்க நம்பணும் அப்படின்னு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து சொல்லுது. இதுதான் பிரதம மந்திரி போயிட்டு மலேசியாவில் வச்சு செமினார் நடத்திட்டு வர்றாரு 4-5 நாளைக்கு முன்னாடி. அதே போல அப்படின்னா அமர்நாத் ராமகிருஷ்ணா கண்டுபிடிச்ச அந்த தொல்லியல் அகழாய்வு வந்து எப்படிப்பட்டது, அதுல வந்து தமிழினுடைய எழுத்துக்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து கண்டுபிடிச்சது வந்து பானை ஓடுகள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேர் எழுதியிருக்காங்க, கிறுக்கியிருக்காங்க, அழிச்சிருக்காங்க, அதே போல திருப்பி எழுதியிருக்காங்க, தப்பா எழுதியிருக்காங்க. அது மாதிரிலாம் எழுதி அவங்க வந்து பானைகள்ல வந்து வச்சிருக்காங்க. இது தமிழ் எழுத்துக்களினுடைய கிராஃபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் எழுத்துக்களுடைய ஆரம்ப கால எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வச்ச உடனே இப்ப அகத்தியரும் பிரதமர் சொல்லி அகத்தியரும் அடிபட்டுருவாரு, அதே போல மற்றவங்களும் அடிபட்டுருவாங்க. தமிழினுடைய தொன்மை என்பது, எழுத்துக்கள் என்பது 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து போகுது, கிமு 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து போகுது. அப்படி போயிட்டா சமஸ்கிருதம் என்ற மொழி வந்து பின்தங்கி விடும். ஏன்னா இதுவரையிலும் அவங்க சொன்னது வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா, அசோகனுடைய எழுத்துக்களுக்கு பிராமி என்று பெயர் வைத்து
அந்த பிராமி எழுத்துக்கள் அசோகர் வந்து நாடு முழுக்க வந்து எழுதி வைத்தார். அசோகத்துல எழுதுனது சாசனம், சட்டம், சாசனம், ஆர்டர், அதை வந்து எல்லா இடத்துலையும் எழுதி வைக்கிறாரு. எழுத்து என்பது 0லேருந்து வருமா இல்ல வந்து 100லேருந்து வருமா? என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அசோகர் எழுத்து தமிழ்நாட்டுக்கு வந்த பின்னால் தான் தமிழ் மொழி தோன்றியதுன்னு இவ்வளவு நாள் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லை. எங்களுடைய அகழ்வாராய்ச்சியில வந்து சொல்லுது 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு கீழடியினுடைய ரிப்போர்ட் வந்து சொல்றதுனால தான் கீழடியை வந்து வெளியிட மாட்டேன்றாங்க. நான் ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், மாணவ சமுதாயமாக உங்கள் முன்னால் உங்களுக்கும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். என்னவென்றால், தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக சிந்து சமவெளி நாகரிகம் என்று சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தொல்லியல் மேடுகள் மட்டுமே 10,000 தொல்லியல் மேடுகள் இருக்கு. ஆனா வேத காலத்தினுடைய தொல்லியல் மேடுகள் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு இருக்கா? அப்ப மனுஷங்க வாழ்ந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. அகத்தியர் கதை மாதிரியே வந்து ரிக்வேதத்தையும் சொல்றான், ராமாயணம், மகாபாரதம், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் இதெல்லாம் சொல்லி அதை எடுத்து நீ எழுதுன்றான். எப்படி ஒத்துக்க முடியும்? உன் மொழி யாருக்கிட்ட இருந்து தோணுது? தப்பா பிறந்தவங்க கிட்ட இருந்து தோணுதுன்னு சொல்றானே. கேவலப்படுத்துறாங்க. சொல்லியிருக்கானே ஒரே ஒரு விஷயம், 10,000 சைட்லையும் வேத காலத்துக்கு எதுவுமே ஒரு சைட்டு கூட இல்லை, கண்டுபிடிக்க முடியல. அப்ப இருந்த திராவிட நாகரிகத்தை பற்றி சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம்னு டிக்ளரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 7,200 சைட் இருக்கு. தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய பரப்பளவில் 4% பரப்பளவு கொண்டது வந்து தமிழ்நாடு. 32 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து இந்தியாவுடைய பரப்பளவு. தமிழ்நாட்டினுடைய பரப்பளவு 4 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்த 4 லட்சம் 32 லட்சத்துல வந்து கிடைச்சிருக்குது 10,000 சொன்னா, 32 லட்சம் 4 போயிட்டா 28 லட்சத்துல கிடைச்சிருக்கிற பகுதிகள் 10,000 சொன்னா, இந்த 4 லட்சத்துல கிடைச்சிருக்கிறது மட்டும் 7,200. வைகையை தான் நம்ம வந்து 293 வச்சிருக்கோம். காவிரி நதிக்கடலும் 720 இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. கொசஸ்தலை இருக்கு, வடபெண்ணை, தென்பெண்ணை இருக்கு. தமிழ்நாட்டில் வைகை நதிக்கரையில ஒரு கீழடியில 100 ஏக்கராவில் 1 ஏக்கராவை கண்டுபிடிச்சதுக்கே நீ இப்படி பண்றியே. 7,200 இடங்களையும் நீங்கள்லாம் வந்து அடுத்த 50 ஆண்டுகள்ல தோண்டும் பொழுது நீங்கள்லாம் எந்த மாதிரியான செயல்களை எதிர்கொள்வீர்கள் என்று நீங்க பார்க்கணும். வரலாறு மாற்றப்படும், மாற்றி எழுதப்படும். தமிழ்நாட்டிலிருந்து தான் வரலாறு தொடங்குவது என்று சொல்லப்படும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும். தமிழ்நாட்டில் 1961 தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆரம்பிச்ச பின்னாடி இப்போ 2021 நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக வந்த பின்னாடி தோண்டினாங்க. பல இடங்கள்ல வந்து தோண்டினாங்க. கொடுமணல் அப்படின்ற இடம், சிவகலை அப்படின்ற இடங்கள்லாம் தோண்டினாங்க. சிவகலையில கிடைத்த கார்பன் டேட்டிங்கை எடுத்து வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பி, அங்க வந்து இரும்பும் இருக்கு. இரும்புல 2 வகையான இரும்பு இருக்கு, எஃகு இரும்பு இருக்கு, சாதாரண இரும்பு இருக்கு. எடுத்து போய் கார்பன் டேட்டிங் வந்து பண்ணும் பொழுது இன்றிலிருந்து 5,345 வருடங்களுக்கு முன்னால், அதாவது கிமு 3,435 வருடங்களுக்கு முன்னால் இரும்பை தமிழன் பயன்படுத்தி இருக்கிறான். அதுவும் எப்படிப்பட்ட இரும்பு? மயிலாடும்பாறையிலையும் மேட்டூர் டேமுக்கு மத்தியில வந்து தெலுங்கானூர்னு ஒரு இடம் இருக்கு, அங்க கண்டுபிடிச்சது வந்து எஃகிரும்பு. மேட்டூர் டேமுக்கு உள்ள ஒரு சைட் இருக்கு, தெலுங்கானூர் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கண்டுபிடிச்சிருக்கு. அதுல வந்து இரும்போட கூட கரியை வந்து 2% சேர்த்தா எஃகிரும்பு உருவாகிறது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி, அதனுடைய வயதம் கிட்டத்தட்ட 5,300 வருடங்களுக்கு முன்னால் அப்படின்னு கண்டுபிடிச்சி, அதை முதலமைச்சரே இவங்கெல்லாம் சொன்னா அவன் மறுக்கிறான். நான் டிக்ளேர் பண்றேன்னு சொல்லிட்டு தி டிக்ளரேஷன் ஆஃப் அயர்ன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னும் அகழாய்வுகள் சென்று கொண்டே இருக்கிறது. இன்னும்
இன்னும் நாமெல்லாம் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு வரலாற்று தொன்மை வாய்ந்தவர்கள் மட்டுமல்ல, உலகத்திலேயே மூத்த குடி, எழுத்து தெரிந்த மூத்த குடி, அதே போல நாகரிகம் வந்து இருந்த மூத்த குடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு நீண்ட வரலாறு வந்து இருக்கிறது என்பதை மெய்ப்பிக்கின்ற வகையில் இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்கிறது. எதிர்காலத்தில் நீங்கள் தான் மாணவர்கள், நல்லவர்கள் நாம ரொம்ப எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் வந்து இருந்து நம்முடைய நாகரிகத்தையும் நம்முடைய வரலாற்றையும் காப்பாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை இதோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.